இந்த வாரம் என்ன படம் பண்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. காக்க காக்க படம் பண்றோம். அதுல நான் தான் சூர்யா. காக்க காக்க படத்துல சூர்யா தண்ணியில தானே விழுவாரு. நானும் தண்ணியில தாண்டா விழுந்தேன். நேற்று நைட்ல இருந்து தண்ணி. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. மூச்சு வாங்குது. வேணா இங்கேயே சப்ளாங்கால் போட்டு உட்கார்ந்து பாடலாம். இந்த பாட்டு உட்கார்ந்துலாம் பாட முடியாது. ஓடிட்டே தான் பாடணும். அதான் சூர்யாவும் ஜோதிகாவும் ஓடிட்டாங்களா? என்னது? சூர்யாவும் ஜோதிகாவும் ஓடிட்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதால பேசிட்டாங்க. அடி பாவி, நான் படத்துல அவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டாங்கன்னு சொன்னது. இதுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன். மரியாதை உங்க வீட்டுக்கு ஓடி. நான் ஓவரா குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். போதை தலைக்கேறிடுச்சு. என்னால எழுந்திருக்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலைக்கு வேற போனோம். எழுந்திரி 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 அன்பு செல்வன். ஏற்கனவே லாஸ் ஆஃப் பே. எழுந்திருக்கணும். எழுந்திரி. என் பேர் அன்பு செல்வன். அன்பு செல்வன் IPS. சுடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றதுல கில்லாடின்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்க 4 பேர். எங்களுக்கு பயமே இல்ல. ஏயா எங்களுக்கு பயமே இல்லன்னு பந்தா காட்டிட்டு வந்தீங்க. பேனோட பேதி வந்த மாதிரி ஓடுறீங்க. நாங்க 4 பேர் எந்த நேரத்துல வேணாலும் பயப்படும். இது எங்க டியூட்டி. நாங்க 4 பேர். எங்க 4 பேரையும் கமாண்டோ ட்ரைனிங்ல போட்டாங்க. நாங்க 4 பேரும் எப்பயுமே ஒன்னாதான் இருப்போம். அங்க வெறும் பேப்பர் குத்தா எப்படி? பஜ்ஜி போண்டா குத்தா தானே துண்டு கையை துவச்சிக்க முடியும். இன்னைக்கு சிட்டியை மிரட்டிக்கிட்டு இருக்கிற முக்கியமான ரவுடிங் லிஸ்ட் இதுல இருக்கு சார். மிஸ்டர் அன்புசெல்வன், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? எம்என் நம்பியார், MR ராதா, PS வீரப்பா, அசோகன் இவங்கெல்லாம் ரவுடிங்கன்னு யார் யார் சொன்னது? எத்தனை படம் பார்த்திருக்கோம். இவங்க தான் நிறைய பல கற்பழிப்பு இதெல்லாம் செய்வாங்க. இவங்க ரவுடிங்க தான். இவங்கெல்லாம் சினிமாவில் தனியா ரவுடிங்க. நிஜமாக ரொம்ப நல்லவங்க. சாரி சார், ஃபைல் மாறிடுச்சு. பெட்ரோல் பங்க் சேகர், மணலி கஜா, அகரம் சேது, இந்த 3 பேரும் தான் இன்னைக்கு சிட்டியை கலக்கிட்டு இருக்கிற பயங்கரமான ரவுடிங்க. மிஸ்டர் அன்புசெல்வன், எதை வச்சு சொல்றீங்க? அண்டாவை அடமான வச்சு சொல்றேன். நெருப்பேத்தாதீங்க சார். இந்த 3 பேரும் பல தடவை எங்களையே மிரட்டி பணம் பறிச்ச ரவுடிங்க சார். உங்களுக்கு தான் வெக்கமால? நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானயா? வாட்ச்மேன் சொன்னதுக்கே கையில இருந்து 500 ரூபாய் புடிங்கினானுங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்னாங்க நிறைய சம்பளம் வாங்குறாங்க போல இருக்குன்னு மொத்த துட்டியும் புடிப்பானுங்க. யோ, இப்ப என்னதான் பண்ண போறீங்க? என்ன பண்றது? போன காசு போனதுதான். அத பத்தி கேட்கலையா? அந்த ரவுடிகளை என்ன பண்ண போறீங்க? உங்க ஆர்டருக்காக தான் வெயிட் பண்றோம். நீங்க மட்டும் ஆர்டர் கொடுங்க, செஞ்சு முடிச்சிடறேன். அடுத்த மாசம் எங்க அக்கா பொண்ணு கல்யாணம். 500 பேருக்கு சாப்பாடு வாங்கணும். ஆர்டர் கொடுக்குற செஞ்சு முடிச்சிருக்கியா? நான் ஷூட்டிங் ஆர்டர் சொன்னேன் சார். நீங்க ஆர்டர் கொடுங்க. வேட்டைக்கு நாங்க தயார். மீத்த மேல கைப்பட்டாதான் பிச்சுக்குத. அப்புறம் என்ன இதுக்கு மீட்டல கை வைக்கிறேன். போலீஸ் வேலையில என்கவுண்டர் ஒன்றும் புதுசு இல்ல. நாங்க முதல் குறி வச்சது பெட்ரோல் பங்க் சேகர். யாரு? நான் தான் பின்னாலே வர என்ன யாருன்னு கேக்குறேன். அதை கேட்கல. அந்த 3 பேர்ல பெட்ரோல் பங்க் சேகர் யாரு? அதோ அந்த வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கான்ல. ஐயோ, அவனது போட்ட. என்னடா வெள்ளை கலர் சட்டை போட்டவன? அது இல்லப்பா, அவனுக்கு பக்கத்துல இருக்கவன்னு சொல்ல வந்தப்பா. நாளைக்கு சொல்றது. நீ நாளைக்கு கேட்க வேண்டியதானே? ஏன் இன்னைக்கு கேட்ட? என்னடா சொல்லுவாங்க? ஓடிடலாம். பொதுவா போலீஸ் தான் ரவுடிங்க துரத்துவாங்க. ஆனா இந்த என்கவுண்டர்ல ரவுடிங்க எங்களை துரத்துற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க தலை தெறிக்க ஓடுறத நீங்களே பாருங்க. எங்களோட அடுத்த குறி மணலி கஜா.
அதோ கருப்பு கலர்ல பூ போட்ட சொக்கா போட்டு நிக்கிறானே அவன் தான் மணலி கஜா. அவன் தான் மணலி கஜான்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? நான் தானே போய் அவங்க கிட்ட கேட்டு வந்தேன். அன்பு ஓ ஓ ஓ ஓ ஓ டேய், நிறுத்துடா. அன்பு உன்னை அசிங்கமா திட்டு வர அன்பு. சுடுன்னு சொன்னப்பா. அதுதான் நான் ஒழுங்கு காட்டுறேன். அன்பு குறி பார்த்து சுடு. நான் போய் முன்னகண்டி அம்மன் கோயில்ல குறி பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் இங்கே இருந்து அவங்க வாட்ச் பண்ணுங்க. விளையாடாத அன்பு. எஸ்கேப் ஆயிட போறாங்க. சீக்கிரம் போடு. போட்டுருவா. சீக்கிரம் போடு அன்பு. என்னப்பா துப்பாக்கி போட்ட? நீ என்ன போட சொன்ன? என்னடா பார்த்து சும்மா இருக்கா? இவன் தானே போட சொன்னான். அண்ணா சாரிப்பா. ஏண்டா டேய், இந்த அருள் தான் துப்பாக்கி தூக்கி போட்டானா நீயும் துப்பாக்கி தூக்கி போட்டு மிச்சர் துண்டு கை தட்டுற மாதிரி தட்டுங்கிறியா? நீ ஏன்பா சும்மா நிக்கிற? நீயும் போட்டுருப்பா. போறேன்டா. உங்க ரெண்டு பேரையும் முதல்ல போடுறேன். இந்த போலீஸ் வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க 8 நாக்கு புரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சோம். மாசம் மாசம் சம்பளம் மட்டும் கரெக்டா கொடுத்தாங்க. இப்படி எங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது தான் பாண்டியான்னு ஒருத்தவங்க. மத்தியான நேரத்துல மனுஷனை சாப்பிட்டு நிம்மதியா தூங்க விடுறீங்களாடா? மார்கழி மாச நாய் மாதிரி ஓ ஓன்னு கத்தி போய் நிக்கிறீங்க. எந்த ஊர் போனாலும் அந்த ஊர் நாங்க ஆளணும். அங்க ஒரு கல்கணும். அதே கல்கிறியா? கம்நாட்டி முதல்ல பின்னாடி இருக்கிறவங்களா குளுக்கோஸ் கலக்கிடுறா. பாவம் காலில இருந்து கட்டி நாக்கு தள்ளி போய் கிடக்குறாங்க. என்னத்துக்கு வச்சுக்கிறீங்க? அடிக்கிறதுக்கு வச்சு எதுக்கிட்ட அடிக்காம உட்காந்துக்கிறீங்க? அச்சா போறானுங்க பாரு. ஏதோ பொங்கலை நான் வாங்குற மாதிரி இன்னும் வாங்கிக்கிறானுங்க. போடா போங்க. பாண்டியா வா. பாம்பே ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது? ஏண்டா நான் 3 டயர் ஏசி கோச்ல டூரா போயிட்டு வரேன். எப்படி இருந்ததுன்னு கேக்குறேன். ஜெயில இருந்து தப்பிச்சு வரேன். ஃபுல்லா லாடம் கேட்டானுங்க. பயப்படாத பாண்டியா, இங்க நீ சுதந்திரமா இருக்கலாம். தாம்பரத்துல இருந்து 800 வரைக்கும் ட்ரெயின் பாஸ் எடுத்து வச்சிருக்கியா? இல்ல, நம்ம ஏரியான்னு சொல்ல வந்தேன். அண்ணே, பாண்டியா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. விஜய் அஜித் கட் அவுட் இருக்கிற மாதிரி பாண்டியாவுக்கு ஊருக்குள்ள கட் அவுட் வச்சிடலாம்னே. ஏன் அதோட பாம்பே போலீஸுக்கு போன் பண்ணி என்ன புடிச்சு குத்துறேன். ஏண்டா டேய், நானே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துக்கிறேன். கட் அவுட் வைக்கிறேன், கார குழம்பு வைக்கிறேன்னு சொல்றான். சேதனா சாம போறேன். பாண்டியா, இங்க வாசு சேட்டுன்னு ஒருத்தர் இருக்கான். நாங்க எவ்வளவு காசு கேட்டாலும் தரமாட்டான். சேட்டு கிட்ட நகை நட்டி ஏதாவது வச்சு கேட்கணும். சும்மாவே கேட்டா எப்படி தருவான்? சும்மா யார் கேட்டது? நிஜமாதான் கேட்டோம், தரமாட்டான். அந்த வாசு சேட்டுக்கு நம்மள பத்தி சரியா தெரியல. இப்போ நான் புரிய வைக்கிறேன். ஹலோ. ஏய் பாண்டியா. அரே, கடலூருக்கு போன் போட்டு பாண்டியா கேக்குறேன். இது பாண்டி இல்ல, கடலூரு. ஏய், என் பேர் பாண்டியாடா. ஏன்பா உன் பேர் மட்டும் சொல்ற? எங்க பேர்ல சேர்த்து சொல்லுப்பா. ஏண்டா எல்லார் பேரையும் சொல்றது நானா பெப்சி மாகையில போன் பண்ணி பேசுகிறேன். வாசு சேட், நாளைக்கு காலையில பை நிறைய பணத்தை எடுத்துட்டு எங்க தெருமணிக்கு வந்து. கரெக்ட் தான். வாசடுங்க தான். என்ன பண்ணலாம்? ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுல கொண்டு விட்டுருவான். டிக்கெட் பக்கத்துல தான் நிக்கிறேன். ஏன்டா போன் பண்ற? போன் எந்தானா உண்டுதானே செலவாகலாம் தான். யாரா பாத்துட்டு போறாங்க. ஏன் கம்பத்துக்கிட்ட நிக்க? போய் ஒளிடா. நான் கம்பத்தாண்ட சும்மாவா நிக்கிறேன்? ஒழிஞ்சுன்னு தானே நிக்கிறேன். உன்ன எனக்கு நல்லா தெரியுதுடா. நான் உனக்கு எனக்கு 20 வருஷம் பழக்கம். என்ன உனக்கு தெரியாதா? நீ ஒளிஞ்சுகிட்டு இருக்க நல்லா தெரியுதுன்னா. எங்கேயாவது போய் லீவ் பாட்டு வீட்டுல போய் பீரோல ஓய்ஞ்சுக்கிட்டா என்னையா அப்படி சொல்றிய? அங்க ஒருத்த எப்படி ஓய்ஞ்சுக்கிறான் பாரு. அண்ணே உஷாராரு, அவனுக்குலாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் மேல பாம்பு தான் போட்டானுங்கப்பா. நான் உன் மேல குட்டாங்க வச்சால அடிச்சா அது உனக்கு பாம்பு போடாம தெரியுதா? எதுடா அப்ப நீ தான் அடிச்சியா? எதுக்கு போய் அடிச்சா? என்கவுண்டர் பண்ண ஒளிய சொன்னா கொத்தமல்லி கட்ட வச்சு மறைச்சிட்டு போறியா? போடா, இங்க போய் ஒளிடா. இல்ல நீ எங்க இருக்க? நான் ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கேன்பா. என்ன யாரும் ஆண்டே பிடிக்க முடியாது. வெரி குட். அவங்க வந்தோன்னு ஃபர்ஸ்ட் நீ அட்டாக் பண்ணு. வெளியே வர முடியாதுப்பா. என்ன சொல்ற? வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சேனா வீட்டை பூட்டிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டாங்கப்பா. இப்ப எப்படி வெளில வருவ? போன் பண்ணப்பா. இஸ்மாயில் வாங்கிட்டாங்களா? வந்துனே இருக்கிறாங்களா? பாத்தியான சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்.
பை நிறைய நோட்டு எல்லாம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு. டேய் இதெல்லாம் 500 ரூபாய் நோட்டு இல்லடா, இவன் பசங்களோட ரஃப் நோட்டு மேக்ஸ் நோட்டு. பாசு சேட் நம்மள ஏமாத்திட்டானா. பாசு சேட் சலு செதனா போடு போடு. சேது மாட்டினியா? ஆமா நேத்தான் வீட்டுல கேலண்டர் மாட்டினேன், இன்னும் 2 மிச்சம் இருக்குது. நீ வந்து மாட்டியா? இன்னும் உனக்கு அந்த திமிர் அடங்கல. பயமா இருக்கா? சொல்லு, பயமா இருக்கா? ஆமா ரொம்ப பயமா இருக்கு. வீட்டு வரைக்கும் இருந்து விட்டு வந்துறியா? சேது உன்னை இப்படியே அனுப்ப எனக்கு மனசு வரல. அப்படின்னா சலூனு கூட்டு போய் சவரம் பண்ணி சப்பாரி ட்ரெஸ் வாங்கி தரப்பு. குமாரா, சேது இப்ப நான் உன்னை போட்டு தள்ள போறேன். கண்ணை மூடிக்கிட்டு உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. அந்த இந்த வாட்டியாவது கரெக்டா சொல்லணும்னு உன் இஷ்ட தெய்வத்தை நீயும் வேண்டிக்க. அந்த அப்படின்னா எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு வேண்டிக்கங்க. தப்பிச்சுட்டான். அவனை பிடிக்காம நான் விட மாட்டேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிப்போம். அட என்னப்பா நீங்களும் வரலையா? செகண்ட் ஷோ சினிமா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற, வர முடியாது பாயா. வாங்கப்பா. வர முடியாது, மரியாதையா போயிடு. இப்ப நீங்க வரலன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? நானும் போக மாட்டேன். அன்பு செல்வன் எதுக்கு பயப்பட மாட்டேன். இப்படி ஒவ்வொரு என்கவுண்டர்லயும் ஏமாந்து வீட்டுக்கு போகும்போது என் கூட ஆறுதலா பேச மாயா இருப்பா. அன்பு செல்வன், நேத்து உங்களை பத்தி எக்ஸ்பிரஸ்ல படிச்சேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுக்கல. உன் மூஞ்சிய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வேற போடுவாங்களா? வைகை எக்ஸ்பிரஸ் பாத்ரூம்ல உன்னை பத்தி அவனா கேவலமா எழுதி வச்சிருக்கான். என்கிட்ட பேர்ல ஏடா கூடமா என்னென்னமோ பண்றியாமே. ஏய் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அத பத்திலாம் எதுக்கா பேசிக்கிட்டு நான் ஆசை இது ஒன்றா இருந்தான் பாடிக்கிட்டு கண்ணை கட்டி கண்டெடுத்து தள்ளி விடுறேன். நான் சொன்னல, நான் வருவேன் சொன்னல. இப்போ வந்த பத்தியா? வந்ததுதான் வந்துட்டேன். போறப்போ எக்மோர் பக்கமா போனா இந்த பொண்ணு அவங்க வீட்டுல விட்டுரு, அவங்க அப்பா தேடுவார். எக்மோர்ல விட மாட்டேன்டா. வேணுட்டே தாம்பரம் வழியா போய் இவளை இறக்கி விடுவேன்டா. அங்க ஷேர் ஆட்டோ பஸ் எதுவும் கிடைக்காம இவ தவிப்பாடா. அத பார்த்து நீ துடிப்படா. இது நடக்கும்டா ஏசிபி, இது நடக்கும்டா அன்பு செல்வன். மாயா மாயாவை காப்பாத்து. அன்பு செல்வன் எழுந்துரு, எழுந்துரு அன்பு செல்வன் எழுந்துரு. முதல்ல நீ எந்திரா. தினமும் தண்ணியை போட்டு பார்க்ல வந்து பறிச்சுட்டு அன்பு செல்வன் மாயா பாண்டியன் பெணாத்திட்டு இருக்க. போட வீட்டுக்கு முதல்ல. என் பேர் அன்பு செல்வன். அன்பு செல்வன் IPS. மறுபடியும் பாரா.